சக்தி போல யாரும் இல்ல. இப்பூமகளை இப்பூமகளை அந்த பிரம்மன் படைத்தான், அறிவும் ஆற்றலும் தந்தான், அழகை மட்டும் ஏனோ மறந்தான். இவ்வுலகம் சிரித்து புண்படுத்திய போதும் புன் சிரிப்பாலே இவள் சொல்வாளே, 1000 உள்ளனர் உங்களை போல். சக்தியை போல யாருமே இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. புது விடியல் வாழ்வில் வரும்போது இவளை கண்டு இவ்வுலகம் கூறிடுமே, 1000 உள்ளனர் எங்களை போல். சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. சக்தியை போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. தேங்க் காட் நீங்க போன் அட்டெண்ட் பண்ணீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் தான் பாக்கி, அவரும் நாளைக்கு வந்துருவாரு. அப்படின்னா ஆபீஸோட பேசிக் கான்ட்ராக்ட ரெடி பண்ணிடலாமா? ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லா விஷயமும் கிளியரா பேப்பர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இது வரைக்கும் ஏமாத்துறவங்க கிட்ட மட்டும் தான் டீல் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. லெட்டர் ரெடியா இருக்கு, உங்ககிட்ட வந்து சேரும். அதுல எல்லாம் தெளிவா எழுதிருக்கீங்கல்ல. குல்மோகரை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா என்னதான் சேர்மன் ஆக்குவீங்கன்னு நாம என்ன டிசைட் பண்ணமோ அது அதுல எழுதியிருக்கு. இப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். பாய். சரி, உன்னோட ஷேர்ஸ் எங்க இருக்கு? ஏ அது ஒண்ணுல மல்லிகா, எனக்கு இப்பெல்லாம் அப்பப்போ அதிகமா கோவம் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். எனிவேஸ், பரி விஷயத்துல ஐம் ரியலி சாரி. ஷேர்ஸ் எப்பவும் லாக்கர்ல வைக்கிறது தான் நல்லது. அதனாலதான் என்னுடைய ஷேர்ஸ பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். அரவிந்த் பெங்களூருக்கு போயிருக்கானா? எனக்கு தெரியாதே. எப்ப திரும்பி வரா? 2 நாள்ல ஒரு ப்ராப்பர்ட்டி டீல் விஷயமா போயிருக்கான். அதனாலதான் என்னுடைய ஷேர்ஸையும் செக்யூரிட்டிக்காக எடுத்துட்டு போயிருக்கான். வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கொஞ்சம் கிளியரா இருக்க விரும்புறேன் மல்லிகா. அவளோட சின்சியாரிட்டியை தெரிஞ்சுக்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்க போறேன். குல்மோகரை டேக் ஓவர் பண்ண போறது யார்? குல்மோகரை யார் வாங்க நினைக்கிறாங்க பரி? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஷாம்? என்ன வளரிட்டு இருக்க? பைத்தியம் எனக்கு இல்ல, உண்மை தெரிஞ்சா உனக்கு தான் பிடிக்கும். பிரகாஷ் யாரு? ஷாம், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரோட பேர் மட்டும்தான். நானே அரவிந்த் கிட்ட நிறைய தடவை கேட்டிருப்பேன், அவர் ஹேண்ட்ஸமா இருப்பாரா, ரிச்சா. ஆனா அரவிந்த் எதுவுமே சொன்னதில்ல. கேட்டியா மல்லிகா? ஷாம், நீ யாரோட பேச்சு நம்பிட்டு இருக்க? இவ பேச்சியா? ஹே பரி, இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மல்லிகா, அரவிந்த் உன்னோட பிரதர் தானே. நீங்க எல்லாரும் எவ்வளவு மாசமா இங்க ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. வேலை பத்தி எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நினைச்ச மாதிரி நடக்கல. நீ உன்னுடைய ஷேர்ஸ் அரவிந்த்க்கு கொடுத்து அவனும் பெங்களூர் கிளம்பி போயிட்டான். ஏன் தெரியுமா? ஒரு முக்கியமான ஆளை பாக்க. ராஜுக்கு அப்புறம் அவர்கிட்ட தான் குல்மோகருக்கு சம்பந்தப்பட்ட ஷேர்ஸ் நிறைய இருக்கு. நான் வெறும் இந்த பரியோட பேச்சை மட்டும் வச்சு எந்த முடிவுக்கும் வரதுக்கு தயாரா இல்ல. பரி எவ்வளவு பொய் சொல்வாங்கிற விஷயம் உனக்கு எனக்கு ராஜு கூட தெரியும். பரி எந்த ஒரு பொய்யையும் சொல்றதுக்கு தயங்க மாட்டா. மல்லிகா, பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள எந்த ஒரு விஷயமும் ஒளிவு மறைவா இருக்காதுங்கிறதுனால அரவிந்த் உன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் கொடுத்திருப்பான், ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். இப்ப என்ன சொல்ல போற மல்லிகா? இப்பவும் அரவிந்த் உங்ககிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலன்னு தான் நீ சொல்ல போறியா? நீ எப்படி நான் சொல்றதை நம்ப போறதில்ல? விஷயம் நம்பிக்கையை பத்தினது இல்ல. அதான் நானும் சொல்றேன். நான் சொல்றது எதையுமே நீ நம்பறது இல்லையே. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கு. உன் வாழ்க்கையில நான் இருக்கிறதுக்கு தகுதியானவளா இல்ல? நீ தகுதியானவதான். ஆனா அந்த அரவிந்த் அவன் தகுதியை மீறி நிறைய பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் உன்னை முட்டாளாக்கிட்டு இருந்தான், இப்ப உன்னை வச்சு எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட் ராஜ். தேவையில்லாம இந்த விஷயத்துல மல்லிகா, ஷாம், சண்டை போடாதீங்க. ராஜ், இங்க இருந்து கிளம்பலாம். பரி இங்க இருந்து எப்போ கிளம்பிட்டா? எங்க போறா? நேரா ஆபீஸ்க்கு தான் போயிருப்பா. ஆபீஸ்ல என்ன இருக்க போகுது ஷாம்? போய் பார்த்தா தானே தெரியும். ஹேய், ரோஹித்,
ரோஹித். பிரகாஷ், ஹே சக்தி. அது நான் ரோஹித்தை தேடி வந்தேன். அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருட்டுன பயம் இல்ல, அத லைட் போட்டி வச்சிருக்கேன். அவனோட இந்த பழக்கத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஏன் கேக்குற? நிறைய பேருக்கு லைட் போட்டா தூக்கமே வராது. இவனுக்கு லைட் இருந்தா தூக்கமே வருது. சின்ன அது பையன்ல. சரி, நீ ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? எனக்கு லேட் நைட் முழிச்சிருக்கிறது பழக்கமாயிடுச்சு. அது ஏன்? நான் குல்மோஹர்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய நாள் லேட் நைட் வரைக்கும் வேலை இருக்கும். இப்ப நான் வேலைக்கு போறது இல்ல, பட் இருந்தாலும் அதுவே பழக்கமாயிடுச்சு. அப்படியா? ஆபீஸ்ல இவ்ளோ நேரம் வேலை செய்வியா? ஆமா, வேலையும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கும். குல்மோஹர்ல அவ்ளோ பிரச்சனை இருக்கா? என்னப்பா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் தூங்கலையா? ரோஹித் எங்க? பாட்டி, ரோஹித்தை தேடி தான் இங்க வந்தேன். அவன் உள்ள தூங்குற பாட்டி. தேங்க் காட் பாட்டி எழுந்தாங்க. ஒருவேளை அங்கிள் எழுந்திருந்தா என்னை அப்படியே தூக்கி வெளியே வீசிருப்பாரு. எனக்கு என்னாச்சு? பிரகாஷ் கிட்ட பேசும்போது ஏன் எனக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இந்த நேரத்துல நான் இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து பாட்டி என்ன நினைச்சிருப்பாங்க? பாட்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட். பாட்டி, எனக்கும் ரொம்ப தூக்கம் வருது. ஸ்வீட் ட்ரீம்ஸ். இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியும். வாட்ச்மேன், செக்யூரிட்டி. அடச்சே, எல்லாம் தூங்கிட்டு இருப்பானுங்க. உன்னோட எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, வேலை செய்யறதுக்கு தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்கப்பா. வாட்ச்மேன், நீ பாரு, இவங்களெல்லாம் ஒரு நாள். இந்த நேரத்துல யாரையா தொந்தரவு பண்றது? சார் நீங்களா? பிளடி ஓபன். தூங்கிட்டு இருந்தல, நாளை காலைல வந்து பேலன்ஸ் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போ. திருப்பி இந்த பக்கம் தலை வச்சு படுக்கூடாது. சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள மேல டிஸ்கோ நடக்குதா இல்லன்னா உனக்கு பணம் காட்டுறாங்களா? சார் அது வந்து அரவிந்த் சாருடைய கேபினை லாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரி மேடம் அவங்களுடைய பர்ஸை மறந்துட்டேன்னு சொல்லி வந்தாங்க. நான் சொன்னல ராஜ், பாத்தியா? பரிய வெளிய போகிறதுக்கு விடாத. ஓகே சார், அவங்க அப்பவே போயிட்டாங்க சார். போயிட்டாளா? நீ ஏன் அவளை போக விட்ட? அந்த கேபின்லயே வச்சு அவளை பூட்ட வேண்டியதானே? சார் நான் எப்படி சார் அதை பண்றது? என்ன பார்த்து கத்துக்க. ராஜ், நம்ம ஏதாவது பண்ணணும் சீக்கிரம். காஃபி. ஷியாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சக்தி ரூம்ல, அதுவும் அவ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து. ராஜ், சக்தி இங்க உட்காந்து தான் என்னோட நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிருக்கா. இந்த பிரகாஷ்ங்கிற பேர் ஒரு பெரிய விடுகதையா மாறிட்டு இருக்கு. அதை தான் கண்டுபிடிக்கணும் ராஜ். இது ஒரு ஆள் தானா இல்ல ஒரே பேரோட இருக்கிற வெவ்வேறு ஆளான்னு. அவ யாருன்னு தெரியல, ஆனா அவன் சாதாரணமான ஆள் மட்டும் இல்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு பேப்பர்ல இல்ல மேகசின்ல கண்டிப்பா வந்திருக்கும். ஹேய், அப்படின்னா நாம அவரை பத்தி இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கறியா? தட்ஸ் கிரேட் மேன். கம் ஆன். ஆனா ஷியாம், நமக்கு அவருடைய முழு பேர் தெரியாதே. பிரகாஷ் மட்டும் தானே தெரியும். ராஜ், நமக்கு தெரிஞ்ச அந்த பேர் போதும். இது பார், பிரகாஷ் சோப்ரா, பிரகாஷ் மெஹ்ரா, பிசினஸ் டைகூன். அதை கிளிக் பண்ணு. அவரோட போட்டோ பார்த்து தெரிஞ்சிடும். சக்தியோட பிரகாஷா? சக்தியோட பிரகாஷ் இல்ல ராஜ், பிரகாஷோட சக்தி. பிரகாஷ் கார்ப்பரேட் இந்தியாவோட பொருளாதார மீது.
அரவிந்தும் பரியும் இவன் லாக்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா சக்திக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? ராஜ், பரிய நீ பாத்துக்க, இவன் வண்டி ஸ்பீட நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு. சீக்கிரம் எழுந்திருக்கிறது என்னோட பழக்கம். நான் ரோஹித்தை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போனேன். அவனை விட்டுட்டீங்களா? விட்டாச்சு. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க புரோக்கரா? இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். என்ன பண்றீங்க? பிசினஸ். வெட்டியா இருக்கிறவங்களோட வழக்கமான பதில். என்ன சொல்றீங்க? ஆமா, வெட்டியா இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, பிசினஸ் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டோட பையன் கூட ஒருத்தன் வந்திருந்தான். பண்ண வந்தது பிசினஸ், ஆனா ஆகணும்னு நினைச்சது ஹீரோ. ரெண்டும் நடக்கல. எனக்கு ஹீரோ ஆகணும்லாம் ஆசையே இல்லை. நீங்க எந்த வேலையும் பண்ற மாதிரி தெரியலையே. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் பொண்ணோட தான் ஊரை சுத்திட்டு இருக்கீங்க. அது ஆக்சுவலா என்னோட ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு, வீடும் அங்கதான். அப்புறம் என்னோட பிசினஸை பார்த்துக்க என்கிட்ட அங்கேயும் ஒரு சக்தி இருக்காங்க. ஐ மீன் என்னோட அசிஸ்டன்ட்ட சொன்னேன், ஆனா அவர் ஆம்பளை. எந்திரிங்க. சாரி, இது என் இடம். ஒன்னு சொல்றேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லுங்க. என் சக்தியை போல யாருமே கிடையாது. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா? அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் முழுசா நம்பவும் செய்யறேன். சக்தியை போல யாருமே இல்லை. அவன் என்னோட சக்தி. ஐம் சாரி, என்னோட உங்களோட சக்தி. இந்த பேப்பர்ல மட்டும் அவன் கையெழுத்து போட்டான்னா அதுக்கப்புறம் பரி கதை முடிஞ்சது. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஃபேக்ஸை வாங்க சொல்லி அரவிந்த் தான் என்கிட்ட சொன்னான். அவரு சொன்னது தான் நான் செஞ்சேன். அந்த ஃபேக்ஸ்ல எல்லாரும் தங்களுடைய ஷேர்ஸை விற்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு தான் இருந்தது. அரவிந்த் யாரோ பிரகாஷ்ங்கிறவரோட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த பிரகாஷ் தான் குல்மோகரை வாங்க போறாரு. பரியை என் கேபினுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து வாங்கினா போதும். கூல். சரி ராஜ், நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா வெளியே போக இருக்கு. ஸோ உன்னோட வண்டி சாவி கிடைக்குமா? ஷோ ஷோ. தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ராஜ், பாரி, நீ என்ன கூப்பிட்டியா? கம் கம் கம். ஹே, உட்கார் 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 உட்கார். கோல்டா ஹாட். நேத்து ராத்திரி நீ ஏதோ சொன்னிய பரி, சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு எப்படி தெரியும்? எக்ஸாக்ட்லி, எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்னு. அதனால தான் இந்த பேப்பர்ல ஒரு சைன் பண்ணு. கம் ஆன் பரி, இதுல நீ நேத்து ராத்திரி என்ன சொன்னி அதுதான் எழுதி இருக்கு. அரவிந்த், பிரகாஷ், அப்புறம் அந்த டேக் ஓவர் டீல். ராஜ், எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை நான் நேத்து ராத்திரி சொல்லிட்டேன். உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? எனக்கு உன் மேல நம்பிக்கை. ஆஃப்கோர்ஸ் பரி, நீ சொல்றதை நான் எப்பவும் நம்பறதுக்கு தயாரா இருக்கேன். அது சரி, நேத்து ராத்திரி நீ மறுபடியும் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? நான் என் பர்ஸ மறந்து விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? வேற என்ன? அரவிந்த், பிரகாஷ் டேக் ஓவருக்கு சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் ஏதாவது? நான் தான் சொன்னேன்ல, நான் என்னோட பர்ஸ மறந்து விட்டேன்னு. பர்ஸ மறந்துட்டியா? ஓகே, நோ ப்ராப்ளம். சும்மா இந்த பேப்பர்ல சைன் பண்ணு பரி. ராஜ், இப்ப நீ இந்த பேப்பர்ல ஆபீஸ்ல நான் என் பர்ஸ மறந்துட்டேன்றதையும் எழுதுவியா? இது என்ன ராஜ், சீக்ரெட்டையும் சொல்லி கெட்ட பேரும் வாங்கிக்கணுமா? பாரு, தனியா வாழற ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஆனா உனக்கு எங்க இது புரியும்? நீதான் ஆம்பளை இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையாலையும் இந்த லாஜிக்க புரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் என்ன முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கீங்க, நானும் ஏமாந்துகிட்டே இருக்கேன். தேவையில்லாம நல்லது செஞ்சு இப்ப நான் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல நல்லதுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது. இப்ப நீ தப்பிக்கலாம் பரி. ஆனா அடுத்த முறை இந்த பேப்பர்ல உங்ககிட்ட இந்த கையெழுத்து வாங்காம விட மாட்டேன். ஹலோ, குட் மார்னிங் சக்தி அக்கா. ரோஹித்,
எங்க இருந்து பேசுற? வேற எங்க இருந்து? வீட்ல இருந்து. என்ன ரோஹித், என்ன எழுப்பாமே கிளம்பிட்ட? எத்தனை மணி ஃப்ளைட்ல கிளம்பின? மார்னிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லயே நான் இங்க வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம பிரகாஷ் அண்ணா என்கிட்ட உங்களை எழுப்ப தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் சொல்லல. ஆனா பிரகாஷ் அண்ணா அங்கதானே இருக்காரு. அவர் லக்கேஜும் அங்கதான் இருக்கு. அவர் அங்க வந்திருக்கணுமே. எனக்கு பாய் கூட சொல்லாம போயிட்ட. நான் சொன்னேன். போறதுக்கு முன்னாடி நான் உங்களை கிஸ் பண்ணேன். சத்தம் போட்டு பாய்னு சொன்னேன். ஆக்சுவலி நீங்க மட்டும் என்ன பாத்திருந்தா நான் கிளம்பி இருக்கவே மாட்டேன். எனக்கு எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க பயோடேட்டாவை எனக்கு அனுப்பி வைங்க. நான் இங்க உங்களுக்காக வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறேன். அப்ப பிரகாஷ் அண்ணாவால எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சீக்ரெட். ஓகே, நீங்க உங்களோட அப்பா கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்ல, சொல்ல மாட்டேன். சரி, ஓகேக்கா, நான் போனை வச்சிடுறேன். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஓகே, ஐ லவ் யூ ரோஹித். அது எனக்கு தெரியும். நீங்க என்னையும் பிரகாஷ் அண்ணாவையும் ரொம்ப லவ் பண்றீங்க. பை. அங்கிள், சக்தி எங்க? அங்கிள், இவன் இன்னும் இங்கதான் இருக்கானா? எல்லாம் அந்த குட்டி பிசாசோட வேலைதான். நீங்க ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னத்தை கேட்க சொல்ற? அவர் சக்திக்கு மேகசின் படிக்க கத்து கொடுக்கறாரு. ஆமா அங்கிள், இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஹோட்டல்ல போனா காசு செலவாகும்னு இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டைம் பாஸ் பண்றது மட்டும் இல்ல, அவனுக்கு ராஜ உபச்சாரம் நடக்குது. வீட்டுல 2 பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க சாரு டயர்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சாப்பாடெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, நைஸா அவங்க கிட்ட போய் பாரு. அவங்க என்ன பேசுறாங்கங்கறத கேட்டு சொல்லு. போ. நான் கிட்ட போனேன்னா அவங்க 2 பேரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. உன் மூளையை யூஸ் பண்றான் மடையா. அங்கிள், இதுக்கு மூளையை யூஸ் பண்ணக்கூடாது, காதை யூஸ் பண்ணணும். இவன் அந்த ஷாம் சார் மாதிரி கத்தி கத்தி பேச மாட்டேங்கிறான். ஸ்மைல் பண்ணி ஆளை கவுத்தறான். இவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். இருங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இன்னைக்கு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரோஹித்தோட ஞாபகம் வந்துச்சு. பாவம், அங்க அவன் தனியா இருப்பான்ல. வீடும் ரொம்ப பெருசு. அவன் கஷ்டம் எனக்கு புரியுது. நானும் தனியா இருந்திருக்கேன்ல. நானும் சின்ன வயசுல இருந்தே ஓ பிரகாஷ், நீங்க எங்கதான் இருக்கீங்களா? உங்க தம்பியோட நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். இதெல்லாம் கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க குத்துக்கல் மாதிரி இருக்கீங்க. அது சக்தி, நேத்து நீ என்கிட்ட குல்மோஹர்ல ரொம்ப லேட்டா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தல. அங்க வேலை அதிகமா இல்ல கம்பெனில ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல இல்ல, கம்பெனில எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதான் வந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்ணிட்டோம்ல. ஏய் நந்து, இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி கதை எல்லாம் வேண்டாம். முதல்ல வேலையை பாரு. தம்பி பிரகாஷ், சீக்கிரம் வாப்பா, சாப்பாடு பரிமாறிட்டேன். ஆண்டி, இதோ வரேன். என்ன அங்கிள், உங்களை யாராவது சாப்பிட கூப்பிட்டாங்களான்னு பாத்தீங்களா? எரியிற நெருப்புல நீ வேற எண்ணெய் ஊத்தாதடா. நான் என்ன பிரகாஷோட ஃப்ரெண்டா என்ன? அவனை எதுக்கு தப்பு சொல்லணும்? எல்லாம் இந்த சக்தியால வந்தது. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே தெரியல. என்ன சுத்தமா அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. என்ன பார்த்ததும் உடனே டாபிக்கை சேஞ்ச் பண்றாங்க. ஓகே ஷாம், ப்ளீஸ், எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அவரோட பேர் மட்டும் தான் தெரியும், பிரகாஷ். இந்த பிரகாஷ் எதுக்கு குல்மோகரை பத்தி கேக்குறான்? அவனுக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது கேக்குறதா இருந்தா என்கிட்ட கேட்கலாம்ல. இனிமே இந்த சக்தி கிட்ட நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. அதுவும் முக்கியமா குல்மோகர்ல நடக்கிற விஷயத்த. டேய் எந்திரடா, முதல்ல போய் டிக்கிய தர. என்ன அங்கிள்,
நீங்களும் என்ன வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். திரும்ப அவன் அங்க வரவே கூடாது. அங்கிள் பரவாயில்ல விடுங்க, நானே வச்சுக்கிறேன். நானே வச்சிடறேன்பா. போன வாட்டி பொட்டியை மறந்து வச்சுட்டேன்னு தானே திரும்பி வந்தான். இந்த வாட்டி அவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்கவே கூடாது. போ, போ. சக்தியோட பிரகாஷா? சக்தியோட பிரகாஷ் இல்ல ராஜ், பிரகாஷோட சக்தி. பிரகாஷ் கார்ப்பரேட் இந்தியாவோட பொருளாதார மேதை. சக்தி போல யாரும் இல்ல.